மட்டும் தான் ரட்சிப்புக்குள்ள வந்திருக்காங்க, வேற யாருமே சகோதரர்கள் ரட்சிப்புக்குள்ள வரல. എനിക്ക് രണ്ട് പെൺമക്കളാണ്. எனக்கு 2 மகள் இருக்காங்க. അവർക്ക് 5 കൊച്ചു മക്കളുണ്ട്. அவங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க. അതിൽ മൂത്ത മകളുടെ മകൾ MBBS മറ്റൊരു രാജ്യത്ത് പഠിക്കുകയാണ്, 2ാം വർഷം. மூத்த மகளுடைய மகள் பேத்தி MBBS வெளிநாட்டுல படிக்கிறாங்க. രണ്ടാമത്തെ കുട്ടി 10ാം ക്ലാസ്സിൽ പഠിക്കുന്നു. ரெண்டாவது பிள்ளை 10ாம் கிளாஸ் படிக்கிறா. ഒരു കൊച്ചു മോനെ കിട്ടി 3 വയസ്സായ. இப்போ 3 வயசுல ஒரு பேரா இருக்கான். രണ്ടാമത്തെ മകൾക്ക് 2 മക്കളുണ്ട്. ரெண்டாவது மகளுக்கு 2 பிள்ளை இருக்கு. അവർക്ക് പെന്തക്കോസ്തുകാരുടെ ആരാധനയാണ് പോകുന്നത്. அவங்களும் ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க. ഞാൻ ദൈവത്തെ അറിഞ്ഞത് എന്റെ മക്കളും ദൈവത്തെ അറിയാൻ സഹായിച്ചു. நான் ஆண்டவர் அறிந்து கொண்டதனால என் பிள்ளைகளும் ஆண்டவர் அறிந்து கொண்டாங்க. എല്ലാവരും നിങ്ങളുടെ മക്കളെ ദൈവവഴിക്ക് വളർത്തണം. உங்க பிள்ளைகளை எல்லாம் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக வளர்க்க வேண்டும். 2026 ഈ സഭയിൽ നിന്ന് മിഷണറിമാരെ എഴുന്നേൽക്കണം. 2026 இங்க இருந்து மிஷனரிகள் போக வேண்டும். ഇത് വളരെയേറെ സത്യം, വേലക്കാരോ ചുരുക്കം, அறுவடையோ அதிகம், ஆட்களோ கொஞ்சம். അതുകൊണ്ട് ഈ ഇവിടെ നിന്നും വേലയ്ക്കായിട്ട് ആൾക്കാർ എഴുന്നേൽക്കേണ്ട ആവശ്യം അതിക്രമിച്ചിരിക്കുകയാണ്. இங்க இருந்து ஊழியக்காரங்க எழும்பக்கூடிய நாட்கள் ரொம்ப தூரம் கிடையாது, சமீபத்தில் இருக்கிறது. ஹalleluya 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 ஹalleluya. இந்த சகலமுடைய അനുഭവ സാക്ഷ്യം എന്ന് പറയാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ഈ അനുഭവ സാക്ഷ്യം நான் கொஞ்சம் கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். 22 വർഷത്തിന് മുമ്പ് 22 வருஷத்துக்கு முன்னாடி എന്റെ അസ്ഥിയുടെ എല്ലാ ജോയിന്റും പോയി. சரீரத்தில் இருக்கிற எல்லா அந்த எலும்புகள், நாடி நரம்புகள் எல்லாம், நட்டலிന്റെ ஜாயிண்ட் போய், அதாவது எல்லா எலும்புகளும் என்ன செஞ்சது, கால்முட்டில் போய், அதாவது நரம்பு விலகி இருக்கு, கைமுட்டு உடல் எல்லாம் போய், எல்லாம் உடம்புல உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுதானே. நாடி நரம்புனா அது அப்படியே கலட்டு போயிடுச்சு வைங்களேன். மற்ற எல்லாம் தீர்ந்து எல்லாமே தீர்ந்து போய்விட்டது. மருத்துவர்கள் சொன்னார்கள், இன்னுமே உங்களுக்கு வாழ்க்கை என்பது இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். டாக்டர்கள் சொன்னாங்க, ജീവിച്ചിരിക്കുമെങ്കിൽ കഴിക്കേണ്ട മരുന്ന് തന്നു വിട്ടതാണ്. ഹല്ലേലൂയ. உயிரோடு இருக்கிறது வேண்டி மருந்து கொடுத்து விடுகிறோம். அதெல்லாம் காதிட்டு ജീവിച്ചിരിക്കാൻ ദൈവം കൃപ തന്നു. ഹല്ലേലൂയ. தூர போட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு உயிர் வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 10 வருஷத்துக்கு முன்பு, 10 வருடத்துக்கு முன்பதாக 2 பிரஸ்டில் நட்டலில் 3 முழ வந்து, அதாவது 2 பிரஸ்டில் நட்டலில், அதாவது மார்பிலையும் நட்டலிலும் முதுப்பகுதியிலையும் கட்டிகள் உருவானது. எல்லா டெஸ்டும் செய்து சர்ஜரி வேணும்னு டாக்டர்மார் പറഞ്ഞതാണ്. எல்லா டாக்டரும் சொன்னாங்க, ஆபரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. പ്രാർത്ഥിച്ച് എണ്ണയിട്ട് ജീവിച്ചിരിക്കുന്ന സർജറി കൂടാതെ. ഹല്ലേലൂയ. அண்ணாம ஆண்டவரால நீங்க உயிரோட வாழ்கிறீங்க. ஆர்சிசில டாக்டர்மாரோட செக்கப் കഴിഞ്ഞാ പറഞ്ഞ എല്ലാ പല്ലും എടുത്ത് മാറ്റാൻ. எல்லா டாக்டரும் சொன்னாங்க, என் பல்லுகள் எல்லாம் பிடிக்க கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. செக் எடுத்து உடனே பழத்தை கொடுங்க, இன்னும் ജീവിച്ചിരിക്കുന്നു. ஹல்லேலூயா. ஒரு 8 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு முன்பு, 6 மாசத்துக்கு முன்னாடி பிளட் ഛർദിച്ച് ரத்தம் கக்கி കരളിന് വലിയ ബുദ്ധിമുട്ടുണ്ട്. பயங்கரமா சரீரத்துல பலவீனம் உண்டு. എക്കോ ടെസ്റ്റ് എടുത്തപ്പോൾ அந்த ரெக்கஸ்ட் எடுக்கும்போது ഈ വാൽവ് 62% കൂടുതൽ ചുരുങ്ങി പോയെന്ന് പറഞ്ഞു. 52% சுருங்கி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. 15 ദിവസത്തെ ഡേറ്റ് പറഞ്ഞ ഡോക്ടർമാരെ വിട്ട് 15 நாட்கள் டேட் கொடுத்து அனுப்பிட்டாங்க. 6 മാസം വരെ ജീവിച്ചിരിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. 6 மாசமாய் ஆண்டவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். காரணம் യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், ഈ പട്ടണത്തിൽ വളരെ ജനമുണ്ട്, இந்த பகுதியில ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க, ധൈര്യത്തോടെ പ്രസംഗിക്കാൻ, தைரியமா பேச, നിന്നെ ആരും കയ്യേറ്റം ചെയ്യില്ല. உன்னை யாரும் உனக்கு திணிக்க முடியாது. അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഈ സഭയിൽ നിന്ന് എഴുന്നേൽക്കണം ജനം. ഹല്ലേലൂയ. அந்த சபையிலிருந்து எழும்ப வேண்டும். പ്രിയമുള്ളവരെ, ഇതൊക്കെ വന്നിട്ട് ദൈവം എന്തുകൊണ്ട് നിർത്തിയിരിക്കുന്നു വെച്ചാൽ, இவ்வளவு பிரச்சனைகள் வந்துட்டு உயிரோட ஏன் வச்சிருக்காருன்னு சொன்னா, ഒരുത്തൻ ക്രിസ്തുവിലായ പുതിയ സൃഷ്ടി, ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி, പഴയതെല്ലാം കഴിഞ്ഞു പോയി, பழையதெல்லாம் கடந்து போயிடுச்சு. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா அல்லேலூயா. നിങ്ങൾ ഇതുപോലെ ഒരു പുതിയ സൃഷ്ടിയായി മാറും. நீங்களும் ஒரு புது சிருஷ்டியாய் மாற வேண்டும். രോഗം വരട്ടെ, நோய்கள் வரட்டும், കഷ്ടം വരട്ടെ, கஷ்டம் வரட்டும், കണ്ണീർ വരട്ടെ, கண்ணீர் வரட்டும், യേശു ജീവിക്കുന്നു. இயேசு உயிரோடு வாழ்கிறார். യേശു ജീവിക്കുന്നു. இயேசு உயிரோடு இருக்கிறார். അതുകൊണ്ട് നിങ്ങൾ എല്ലാവരും, ஆகையால் நீங்கள் எல்லாரும் ഈ ഗ്രാമം മൊത്തം കടന്നു പോകണം. இந்த கிராமம் முழுவதும் இங்கே கடந்து போக வேண்டும். സുവിശേഷ പ്രതികൾ കൊടുക്കണം. சுவிசேஷ பிரதிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும். മരണത്തിൽ നിന്ന് വിടുവിക്കുന്ന ഒരു യേശു ജീവിക്കുന്നു എന്ന് പറയണം. மரணத்திலிருந்து விடுவிக்கிற ஒரு இயேசு இருக்கிறார் என்று சொல்லணும். നമ്മൾ ആരും ലംഘിക്കേണ്ട കാര്യമില്ല. யார் வெட்கப்பட வேண்டிய தேவையில்லை. നമ്മൾ നേരത്തെ കേട്ട വചനം പോലെ, நாம் அவளை கேட்ட வார்த்தையின்படி കർത്താവിന്റെ ഗംഭീരനാദത്തോടും ஆண்டவர் எக்கால சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் പ്രധാന ദൂതന്റെ ശബ്ദത്തോടും தூதனுடைய சத்தத்தோடும் നമുക്ക് എല്ലാവർക്കും അങ്ങ് കൊണ്ടേ நம்ம எல்லாரும் வருகிற போன வேண்டாமா? ഒരുക്കമുള്ളവരായിരിക്കണം, அதற்கு ஆயத்தமுடையவர்களாக இருப்போம், സന്തോഷമുള്ളവരായിരിക്കണം. சந்தோஷமுடையவர்களாக இருப்போம்.
இந்த வியாதியெல்லாம் வந்து இந்த வியாதிக்கு மருந்தே இல்லைன்னு அனுப்பி இருக்கிறாங்க. கால்வரியினுடைய குருசிலே ரத்தம் வந்து ஹalleluya. கல்வாரி சிலுவையில் இயேசுவின் ரத்தம் அதற்கு போதுமானது. இதுவரை ரோகம் வந்து நீங்கள் வந்து செய்வாயிருங்க. இத மாதிரி ஒரு வியாதி வந்திருந்தா நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? வையேன்னு கிடக்குவாயிருங்க. ஐயா முடியல அப்படி படுத்துருவீங்க. பாலராவரம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து 8:30 மணி வரைக்கும் டிராஃபிக் கொடுத்தீங்க. பாலராவரம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல 8:30 மணி வரைக்கும் நான் நோட்டீஸ் கொடுப்பேன். பைபிளை கொடுப்பேன். இதெல்லாம் என்னோட தொக்க சுவிசேஷம் பறையும். எதுக்கு வாரம் கட்டேனா தைரியமா சுவிசேஷத்தை சொல்லி நீ கொல்லட்டே ஹalleluya. அடிச்சு கொல்ல அடின்னு அடிப்பா. போலீஸ் எல்லாம் வந்து അതിനകത്ത് കിടക്കുന്ന പ്രതികൾക്ക് ബൈബിൾ ട്രാക്റ്റും ഒക്കെ വാങ്ങിക്കൊണ്ട് പോകും. அங்கிருந்து எல்லாரும் வந்து அந்த நோட்டீஸ்களையும் பைபிளையும் வாங்கிட்டு போவாங்க. ஒரு தைரியம் உண்டு இயேசு ஜீவிக்கும்னு പറയുവാൻ. எனக்கு ஒரு தைரியம் இருக்கு இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்வதற்கு. ஹalleluya. 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 ദൈവം അനുവദിച്ചാൽ ஆண்டவர் அனுமதித்தார். ഏപ്രിൽ മാസം നാഗപ്പൂരിലേക്ക് പോകാൻ പോവുകയാണ്. நாகப்பூரிലേക്ക് போக போறேன். കാരണം ഒരു ദൈവഭക്തന്റെ തലയിൽ കൈവച്ച് പ്രാർത്ഥിച്ചിട്ട് പറഞ്ഞു ஒரு தேவ மனிதர் எனக்கு தலையில கை வச்சு சொன்னாரு അന്ത്യകാലത്ത് നിനക്ക് ഒരു ശുശ്രൂഷ തരും. கடைசி நாட்கள்ல உனக்கு ஒரு ஊழியம் தருவேன். ഈ രാജ്യത്തെ ജാതികളെ നാടിനെ ഒന്നും നോക്കിയില്ല. நீ இந்த நாடுகளை ராஜ்யங்களை தேசங்களை பார்க்க மாட்டே. ഒരു പോക്കൊക്കെ പോകും. ഹalleluya. அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு உன்பாட்ட கண் போன போக்குல போயிட்டே இருப்பேன். எனக்காக സമയം ഏറ്റവും അടുത്തിരിക്കുകയാണ്. அந்த நேரம் நெருங்கி இருக்கிறது. ക്രൂശിന്റെ മുൻപിൽ ലോകം എന്റെ പിന്നിൽ. சிலுவை என் முன்னால் உலகம் என் பின்னால். ഹalleluya. ഹalleluya. പോകാം നമുക്ക് പുറപ്പെട്ട് ചെല്ലുவோம். ആർപ്പിന്നാദമുയരുന്നിതാ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ മഹത്വത്തിൻ രാജൻ എഴുന്നള്ളുന്നു സ്വർഗ്ഗത്തിന്റെ അധീനനാം ഓയിരാം പൊൻവെള്ളിനാം നിറഞ്ഞ വയലുകളിൽ നേടിടാ ഈ ലോകത്തേക്കാൾ വിലയേറും ആത്മാവിനെ ഓയിരാ പൊൻവെള്ളിനായി ഇളഞ്ഞ വയലുകളിൽ നേടിടാ ഈ ലോകത്തേക്കാൾ വിലയേറും ആത്മാവിനെ ആരെ ഞാനിനി അയക്കേണ്ടു ആരിനി പോയിടും അരുമനതാ നിന്നിൻ സ്വരം മുഴങ്ങുന്നൻ കാതുകളിൽ ആരെ ഞാനിനി അയക്കേണ്ടു ആരിനി പോയിടും അരുമനതാ നിന്നിൻ സ്വരം മുഴങ്ങുന്നൻ കാതുകളിൽ പോയിടാ പൻകൊയ്ത്തിനായി ഇളഞ്ഞ വയലുകളിൽ നേടിടാ ഈ ലോകത്തേക്കാൾ വിലയേറും ആത്മാവിനെ. ഹല്ലേലൂയ. 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 2024 ദൈവത്തിന്റെ ദാസന് தேவனுடைய ஊழியக்காரன் ലവാറിൽ വെച്ചാണ് കാണുന്നത്. லவாரின் கிறிஸ்தவர்களை பார்த்தேன். 10 ദിവസത്തെ മിഷണറി ട്രെയിനിങ് വെച്ചാണ് പരിചയപ്പെടുന്നത്. 10 മാസത്തെ മിനിസ്ട്രി ട്രെയിനിങ്ങുകൾ அறிமுகமான ആ സ്ഥാനത്ത് പിന്നെ എനിക്ക് വന്ന് കാണാൻ കൃപയ്ക്കായിട്ട് നന്ദി പറയുന്നു. அதே அவங்க சொந்த ஊர்ல வந்து அவரை பார்ப்பதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ഈ സമയത്ത് ഞാൻ ദൈവമക്കൾക്ക് ദൈവദാസന് ഞാൻ എന്റെ നന്ദി അറിയിക്കുന്നു. நேரத்தை கொடுத்த தேவனுக்கும் ஊழியக்காரருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ഞങ്ങൾ കേൾക്കുന്ന വാഹനത്തിലെ എല്ലാ ദൈവം നിയന്ത്രിച്ച് കാത്തുകൊണ്ടുവന്നും நாங்கள் வருகிற போது எங்கள் பிரயாணத்தை எல்லாம் கர்த்தர் கூட இருந்தால் വണ്ടി ഓടിക്കുന്ന പൊന്നുമോനെ ദൈവം കാത്ത് வண்டி ஓட்டி வந்த அருமையான தேவ மனிதனையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொண்டார். ഞാൻ അങ്ങനെ 30-ാം തീയതി മധ്യപ്രദേശിലേക്ക് പ്രവേശിക്കുകയാണ്. அவரை அடுத்த அந்த மாசம் 30ஆம் தேதி ஒரு மிஷனரியாக அவரை மத்திய பிரதேசத்துக்கு நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன். ലവാറിനാണ് വിടുന്നത്. லவாரின் குருசில இருந்து விடுகிறேன். അതുപോലെ ഇവിടെ ഇരുന്ന് വിടുവാൻ വേണ്ടിയിട്ടുണ്ട്. அதுவும் நீங்களும் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி எனக்கு அனுப்பணும். സമയം എല്ലാവർക്കും നന്ദി പറഞ്ഞു. ஓசோ நேரத்தை நம்ம எல்லாரும் நன்றி சொல்லிக்கொண்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஊழியம் செய்வதற்கு வயசு வரம்பு கிடையாது. 62 வயசு. இங்க 30 வயசு 20 வயசு 25 வயசுக்காரங்க உள்ள வந்து சேர் நாட்டைக்கு இங்க வந்து இங்க தயவு செய்து அங்க வந்து
இங்க இந்த நாங்க பேச எங்க மைண்ட் போயிடுது. நாங்க நிக்கிறவங்களும் உங்களை பார்த்து மைண்ட் இதாயிடும். சேர்லன்னா நேரம் கீழே வந்து உட்கார்ந்தா என்ன காரியம் எழுதிட்டு எல்லாம் சொல்றேன்.